வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒன் பாட் ரெசிபியும் கூட. புதினா புலாவ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதில் நான் வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இது ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு 4 பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு சின்ன ஒரு கைப்பிடி எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த லெமன் எடுத்து இந்த லெமனோட ஜூஸையும் புழிஞ்சிக்கலாம். ஒரு லெமன்லேருந்து ஒரு அரை பீஸ் தான் எடுத்திருக்கேன். நான் நீங்கள் 1 கப்பு ரைஸ்லாம் வச்சு பண்ண போகிறேன். ஸோ அந்த லெமனோட ஜூஸ் அதில் பிழிஞ்சிக்கலாம். இப்போது இதில் ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துட்டுருக்கேன். ஸோ காரத்துக்கு 3 பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாமே இதில் போட்டுட்டு இதை மிக்ஸி அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் எல்லாத்தையும் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு, அதுக்கப்புறமா இந்த பே லீஃபு, நான் பிரிஞ்சி இலை, அப்புறம் ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தாளிச்சிக்கலாம். நான் குக்கரில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். ஸோ 2 ஸ்பூன் ஆயிலும் விட்டுக்கிறேன். ஜீரகம் போட்டுக்கிறேன். இந்த ஜீரகம் கொஞ்சம் பொரியட்டும். ஸோ இதில் நான் முந்திரி, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிறேன். ஆனியனை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற இந்த காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு 4 பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இதோடு சேர்த்துக்கலாம். இந்த லெமன் ஜூஸை புழிஞ்சு வச்சா கொஞ்சம் இந்த பச்சை கலர் அப்படியே கொஞ்சம் ரீட்டைன் ஆகும். இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 25 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சு இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியும் இதில் சேர்த்துடலாம். இதில் நான் 1 கப் எடுத்திருக்கேன். நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தேனோ அதே கப்பில் 1.5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மிக்சியில் அந்த இது புதினா இதெல்லாம் போட்டு அதை எடுத்திருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த பச்சை கலரில் இருக்குது. இப்போ இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வச்சோடனே நம்ம குக்கரை மூடிடலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சமாக அதை எடுத்து வந்து உப்பு சரியாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும். கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு வெந்தோடனே சாதம் வெந்தோடனே நல்லா அதில் உப்பு நல்லா ஏறி இருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் நெய் இப்படி மேலாக விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் ஒரு 2 விசில் வந்தால் கூட போதும். நமக்கு நல்லா வெந்திருக்கும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். ஸோ சிம்மில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். 10 மினிட்ஸில் இது வந்துடும். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு அது. ஸோ 20 மினிட்ஸில் எனக்கு ஒரு 2 விசில் தான் வந்தது. பட் டைம் 20 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க போதும். அது 2 விசில் வந்தாலும் ஓகே, சிம்மில் வச்சு விசிலே வரனாலும் ஓகே. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூலாக இருக்குது. ஸோ இப்போ கூல் ஆனோடனே இப்போ தான் திறக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக ஆகிடுச்சு நம்ம புதினா ரைஸு. இங்கே பாருங்கள், சூப்பராக ரைஸும் நல்லா வந்திருக்கு. எல்லாமே நல்லா வந்திருக்கு. இப்போ ஸ்கூல்லாம் திறக்க போகிறதுனால குழந்தைங்களுக்கு இது டெஃபினட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பசங்க க்ளீனாக சாப்பிட்டுட்டு வந்துடும். மிச்சம் வைக்காமல் எடுத்துகிட்டு வருவாங்க பாக்ஸை. ஸோ டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.